போடுறதுக்கும் குழந்தைய பெத்து அதை பாத்துக்கிறதுக்கும் தானே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றோம். ஆனா இவன் பொண்டாட்டிய படிக்க வச்சான். அங்க ஆரம்பிச்சது வேணா. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், இவன் கேட்கவே இல்லை. பொண்டாட்டிய படிக்க வச்சா அது நமக்கு தான் பெருமை, ஊரே நம்மள பாராட்டும்னு நினைச்சு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அவளை படிக்க வச்சான். இப்ப என்னாச்சு தெரியுமா? 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அவ இவனை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டா. தமிழ் டைவர்ஸ் பண்ணிட்டாங்களா? ஏன் சார்? ஏன்னா பொண்டாட்டி தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு ஆடுனாலே இப்படிதான் ஆகும். அது விதி தமிழ். அவன் நம்மளை மதிக்கவே மாட்டா. சீப்போ கழுதுன்னு தூக்கி எறிஞ்சிட்டு தான் போவா. இவன் ஒரு பைத்தியக்காரன் தமிழ். பொண்டாட்டி மேல அப்படி ஒரு பாசமா இருந்தான். அவனாலே உருகுவான். அவளோட சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். அது தப்பே கிடையாது. ஆனா செருப்பு எங்க வைக்கணும், நெருப்பு எங்க வைக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல, அது உனக்கு தெரியலையே. மக்கும் மரமண்டியா வந்தவளை படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்தா அது நமக்கு தான் பெருமைன்னு நினைச்சான். அவ செருப்பால் அடிச்சுட்டு போயிட்டா. இதெல்லாம் உனக்கு தேவையா தமிழ்? சார், அந்த பொண்ணை படிக்க வச்சது சரி, வேலை வாங்கி கொடுத்தது சரி, ஆனா இவங்களுக்குள்ள டைவர்ஸ் ஆகிற அளவுக்கு அப்படின்னு சார் பிரச்சனை? பொண்டாட்டியை படிக்க வைக்கிறதும் அவளை வேலைக்கு அனுப்புறதும் அவளை பெரிய ஆளாக்குறதும் அப்படி ஒரு அபத்தம் தமிழ். அவளை நாம பெரிய ஆளாக்கி விட்டோம்னா நம்மளால அடக்கவே முடியாது. தூக்கி எறிஞ்சிட்டு தான் போவா. இவன் மெனக்கட்டு அவளை படிக்க வச்சான். படிக்கிற வரைக்கும் கண்ணே மணியன்னு கொஞ்சிட்டு இவனுக்கு அடங்கிதான் இருந்தா. படிச்சு முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போய் லட்சமா சம்பாதிக்க ஆரம்பிச்சா பாருங்க, அப்ப பிடிச்சது வேண. என்னை விட குறைச்சலா சம்பாதிக்கிறவனோட நான் ஏன் இருக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சா. இது துரோகம் இல்லையா? அன்னைக்கு ஒருவேளை சோத்து கூட வக்கு இல்லாம இருந்தா. அவளை லவ் பண்ணி ஒரு பைசா செலவு இல்லாம கல்யாணம் பண்ணி படிக்க வச்சு வேலையை வாங்கி கொடுத்தான். இப்ப காசு வந்த திமிர்ல தூக்கி எறிஞ்சிட்டு போறா. இது தப்பு இல்லையா? காரு பங்களா வசதி வாய்ப்புன்னு வந்ததும் வளர்த்து விட்ட புருஷனை தூக்கி எறிஞ்சிட்டு போறது எந்த விதத்துல நியாயம்? ஏத்தி விட்ட ஏனியை எட்டி உதைப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி பண்ணிட்டு போயிட்டா தமிழ். என்ன சார் இது அநியாயமா இருக்கு? இப்பெல்லாம் கூட பண்ணுவாங்களா? பண்ணுவாங்க தமிழ். பொண்ணுங்கெல்லாம் அப்படிதான் யோசிப்பாங்க. நீ ஊர்ல எங்க வேணாலும் போய் விசாரி. தன்னை விட அந்தஸ்துல குறைஞ்சவன எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. அப்படியே பண்ணிக்கிட்டாலும் அதுக்கப்புறம் மதிக்கவே மாட்டா. அது இந்த பைத்தியக்காரனுக்கு புரியல. அதான் இப்ப நிம்மதி இல்லாம குடிச்சிட்டு அலையறான். கேட்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எனக்கு அதை விட வேதனையா இருக்கு தமிழ். காசு பண்ணலாம் 2ஆம் பட்சம் தான். பாசம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதையே அவ மறந்துட்டா தமிழ். புருஷனா புருஷனாவே மதிக்கிறது இல்ல, இதுக்கா படிக்க வைக்கிறது? நாம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், பொண்ணுங்களை சமமா நடத்தணும், சம உரிமை கொடுக்கணும், அது நம்ம கடமைன்னு. ஆனா அவங்க அப்படி நினைக்கிறது இல்ல. உரிமை கடமை நாம நினைக்கிறதெல்லாம் சுத்த வேஸ்ட் தமிழ். பைத்தியக்காரத்தனம். கட்டின பொண்டாட்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும்னா அவளை நமக்கு கீழே தான் வச்சிருக்கணும். லூசுத்தனமா அவளை நம்ம பெரிய ஆளாக்கி விட்டுட்டோம், தொலைஞ்சது. நம்ம நிம்மதியும் போயிடும், அவளும் நம்ம கை விட்டு போயிடுவா. அங்க பாருங்க தமிழ், தினம் தினம் குடிச்சு எப்படி இருக்கான் பாருங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு போயிட்டே. பொண்டாட்டி நம்மளை விட்டுட்டு போயிட்டாளுங்கிற வேதனையில பைத்தியம் மாதிரி ஆயிட்டான். என்னால முடியலடா. இவனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இல்லாமோ இருந்தான். எந்த கஷ்டமும் இல்லாம சந்தோஷமா நிம்மதியா இருந்தான். இப்ப எல்லாமே போச்சு. அவளை படிக்க வச்ச பாவத்துக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு நிம்மதி இல்லாம தவிக்கிறான். ஒரு குழந்தையாச்சும் பிறந்திருந்தா அத காரணமா வச்சு 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்கலாம். அவ படிக்கிறேன்னு சொல்லி குழந்தையும் பத்துக்கல. இப்ப நிரந்தரமா பிரிஞ்சும் போயிட்டாங்க. இவன் வாழ்க்கை என்ன ஆகுமோ நினைச்சாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பொண்டாட்டி ஏமாத்திட்டாலங்கிற வேதனையில அப்ப குடிக்க ஆரம்பிச்சான். இப்ப நிரந்தர குடிகாரனாவே மாறிட்டான். இப்ப உனக்கு வேலையும் போச்சு, குடும்பத்தை மறந்து குடிக்கிறதையே தொழிலா வச்சிருக்கான். எப்ப எங்க விழுந்திருப்பானே தெரியல தமிழ். இதெல்லாம் இவனா தேடிக்கிட்டது. பொண்டாட்டியை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தா இவனுக்கு இப்படி ஆயிருக்காது. முட்டாள்தனமா அவளை படிக்க வச்சு வேலையை வாங்கி கொடுத்து இதெல்லாம் உனக்கு தேவையா? லூசு பைய. அவ இப்ப வசதி வாய்ப்பாட சந்தோஷமா தான் இருக்கா. இவெல்லாம் நாசமாயிட்டா. இவனை எப்படி சரி பண்ண போறோன்னு ஒண்ணுமே புரியல தமிழ். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. போலாங்களா? நீ வண்டி ஸ்டார்ட் பண்ண போங்க. சரிங்க சார், வாங்க. தமிழ், நான் என்னென்னமோ பேசிட்டேன், அதெல்லாம் நீ தப்பா எடுத்துக்காத. இவன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுங்கிற ஆதங்கத்துல கொட்டி தீத்துட்டேன். பரவாயில்ல சார், நான் ஒன்றும் தப்பாலாம் எடுத்துக்கல. நீங்க கூட உங்க ஒய்ஃபை படிக்க வைக்கிறீங்கல்ல, பொண்டாட்டியை படிக்க வைக்கலாம் தமிழ், தப்பே கிடையாது. ஆனா வேலைக்கு மட்டும் அனுப்பிடாதீங்க, உங்க நிம்மதியே போயிடும். உங்க நல்லதுக்காக சொல்றேன், பாத்துக்கோங்க. சரி, டைம் ஆச்சு தமிழ், நான் கிளம்புறேன். பேசிக்கிட்டு நான் குடிப்பேன். யாரால என்ன எதுவும் பண்ண முடியாது.
நில்லு. யார் நீ? எதுக்கு அவரை கூப்பிடுற? உன்னதான். யார் நீ? நீ பாட்டு உள்ள போயிட்டு இருக்க. என்ன முறைக்கிற? யாருமா நீ? என்னங்க, தம்பியோட சிஸ்டருங்க. வாமா, பிரபாகரை பார்க்க வந்தீங்களா? தம்பி வெளியில போயிருக்காங்களே. என்ன சீதா இது? ஏமா, என்னம்மா தேடுற? நான் ஏன் வந்தேன், என்ன தேடுறேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. புரிஞ்சுதா? தடுங்க. என்ன நடக்குது? போய் பாரு போ. இங்க பாருமா, நீ பிரபாகரோட அக்காவா இருக்கலாம். அதுக்காக வீட்டுல நேரத்துல இப்படி வந்து பண்றது முறை கிடையாது. வெளியே போங்க, வெளியே போங்க. அனாவசியம் என்கிட்ட பேசுனீங்கன்னா வயசுல மூத்தவரன் கூட பார்க்க மாட்டேன். மரியாதை கெட்டுரும். போய் கீ எடுத்துட்டு வாங்க. எதுக்கு? ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காதீங்க. போய் கீ எடுத்துட்டு வாங்க. மாட்டேன். எதுவா இருந்தாலும் தம்பி வருவாரு, அவர்கிட்ட நேரடியா பேசிக்க. என்ன கிறுக்கங்கிட்டே பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. இப்ப கீயை தர போறீங்களா இல்லையா? முடியாதுன்னா முடியாது. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேனா? வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத அளவுக்கு அசிங்கப்படுத்தி விட்டுருவேன். யாருங்க நீங்க? உங்களுக்கும் இந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம்? சாவி தர மாட்டேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? பிரபாகருக்கு நீங்க என்ன அத்தையா, அக்காவா, இல்ல மாமியாரா? உறவே இல்லாத ஒருத்தனோட எதுக்கு வந்து தங்கி இருக்கீங்க? என்ன கலாட்டா பண்ண வந்திருக்கியா? ஆமா, கலாட்டா தான் பண்ண வந்திருக்கேன். கேவலம் பணத்துக்காக பெத்த பொண்ணே கல்யாணம் பண்ண ஒருத்தனோட தங்க வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? சொத்து சொகத்துக்காக சொந்த பொண்ணே விக்க நினைக்கிறீங்களே, அசிங்கமா இல்ல? இது வரைக்கும் நீங்க என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம். இதுக்கு மேலயும் பொறுத்து போய் நினைக்காதீங்க. வெளியே போங்க. அது சொல்ல நீ யாருமா? நான் பிரபாகரோட அக்கா. நீங்க யாரு? உங்களுக்கும் அவனுக்கும் என்ன உறவு? அதாக தான் அவருக்கு எல்லாமே. பிரபா தம்பிக்கு நாங்க தான் எல்லாம். ஓ, எல்லாமே நீங்க தானா? பாத்துடலாம். இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்க இந்த வீட்ல இருக்க போறீங்கன்னு பாத்துடலாம். கூடிய சீக்கிரம் உங்களை நடு தெருவுல குப்பை மாதிரி தூக்கி வீசுறேனா இல்லையா பாருங்க. என்ன மிரட்டுறியா? அனாவசியமா தகராறு பண்ணிட்டு இருக்காத, வெளியில போ. உரிமை இல்லாத வீட்டுல வெக்கமே இல்லாம நீங்க உட்காந்துக்கிட்டு என்ன வெளியே போக சொல்றீங்களா? உங்களை எல்லாம் வெக்கம் கிட்ட கூட்டம்னு சொல்றதுல தப்பே கிடையாது. கீ கொடுங்க. முடியாது. முடியாதுன்னு சொன்னா கொன்னே போட்டுருவேன். கீ கொடுங்க. மாட்டேன். ஒழுங்கா கொடுத்துருங்க, இல்ல லாக்க உடைச்சிடுவேன். உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ. அம்மா, பீரோ வளைக்காத. ஏய், உடைச்சிடாத. உனக்கு கீ தானே வேணும்? நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்த கீ தான். இத கேட்டப்பவே கொடுத்துருக்கலாம்ல. என்ன வேணும் உனக்கு? கொஞ்சம் தொந்தரவு பண்ணாம இருங்க. அமைதியா இருந்தீங்கன்னா வந்த வேலையை முடிச்சுட்டு நான் போயிட்டே இருப்பேன். இல்லனா 4 பேரை கூப்பிட்டு வச்சு தனியா இருக்கிற ஒரு பையன் வீட்டுல எதுக்கு வந்து தங்கி இருக்கீங்கன்னு விசாரிக்க முடியாது ஆயிடும். போங்க. போங்க. வாங்க போ. சொல்லுங்க ஆண்டி. தம்பி, சீதா தான் பேசுறேன். எங்க இருக்கீங்க? ஆண்டி வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். ஏன் கேக்குறீங்க? ஷோ தம்பி, கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வரீங்களா? உங்க அக்கா துளசி வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. கலாட்டா பண்றாங்களா? அக்காவா? அவங்க எதுக்கு அங்க வந்தாங்க? ஆமா தம்பி, என்னன்னே தெரியல. ஏதேதோ வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் கலைச்சு போட்டு துவம்சம் பண்றாங்க. பீரவை வேற உடைக்க பார்த்தாங்க. எங்களால சமாளிக்க முடியல தம்பி. ஆண்டி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, நான் உடனே வரேன். சரி தம்பி. நீ மனுஷன் மாதிரி நடந்துக்கிட்டா நான் என்ன இங்க வரணும்? நான் ஒன்னும் உன்னை பார்க்க வரல. என் ஃப்ரெண்டோட திங்ஸ் எடுத்துட்டு போக வந்தேன். ஓஹோ, அந்த டிரைவரோட பொண்ணு முதல்ல உங்க அப்பா அனுப்புனா இப்போ உங்களை அனுப்பியிருக்காளா? ஏதோ போலீஸ்லாம் போன் பெருசா பூஜை கட்டினா என்னாச்சு?
கதை கந்தலாயிரம் பயந்துட்டாளா? வேணா பிரபா, ஆணவத்துல ஆடாத. யார் ஆடுறாங்க? உங்க ஃப்ரெண்ட் இருக்கால, அவளும் உங்க அப்பாவும் தான் ஆடுறாங்க. என் வீட்டுக்கே வந்து என்ன திமுறா பேசினா சும்மா இருப்பனா? அதான் பல்கா கொடுத்து அனுப்பணும். அடிச்சு வாய் மூடு. வயசுல பெரியவர்னு கூட பார்க்காம கை நீட்டி அடிச்சிட்டு அது பெருமையா வர பேசுற? வெக்கமே இல்ல உனக்கு? அவர் உங்ககிட்ட என்னடா கேட்டாரு? சொத்தா கேட்டாரு? தீபாவோட ரெக்கார்ட் நோட்டை கேட்டா கொடுக்க வேண்டியதானே? எதுக்குடா பிரச்சனை பண்ண? இங்க பாருமா, நாங்க ஒண்ணும் பிரச்சனை பண்ணல. அந்த ஆள் தான் இங்க வந்து நிறுத்துறீங்களா? இது எனக்கும் இவனுக்கு மன தனிப்பட்ட பிரச்சனை. இதுல சம்பந்தமே இல்லாத நீங்க தலையிடுறது அநாகரிகம். மீறி தலையிட்டீங்க, அசிங்கப்படுற அளவுக்கு ஏதாவது சொல்லிடுவேன். ஏய், உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? பெரிய ரவுடினா? உன்னை கேட்க யாருமே இல்லைங்கிற திமிரா? வயசுல பெரியவரு, மூத்தவரு, அவரை போய் கை நீட்டி அடிச்சிருக்கீங்க. அசிங்கமா இல்ல உங்களுக்கு? வயசானவரை கை நீட்டி அடிச்சிட்டா பெரிய வீரன் நடிச்சுக்காதீங்க. வீரங்கிறது அதுல கிடையாதுடா. கட்டின பொண்டாட்டிய கடைசி வரைக்கும் எவன் ஒருத்த வச்சு காப்பாத்துறனோ அவன் தான் வீரன். நீ கிறுக்கண்டா, கோழை. நீ பண்ண காரியத்தால அவருக்கு நெஞ்சவலி வந்துருச்சு. மனசால நொந்து போய் ஹாஸ்பிடல் போயிருக்காரு. பாவண்டா அந்த மனுஷன். அவருக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா யாருடா பதில் சொல்றது? உயிர் போனா நீ தருவியா? சும்மா கத்தாதீங்க. அந்த ஆள் அவ்வளவு சீக்கிரம் சித்திர மாட்டாரு. அப்படி சித்தாலும் அது நாங்க போட்ட பிச்சை. கேன்சர் வந்து சாகறதவர் காப்பாத்தினது யாரு? நாங்க. எங்க அப்பா மட்டும் இல்லைன்னா அவர் என்னைக்கோ செத்துருப்பாரு. உசுரை காப்பாத்தி அவருக்கு டிராவல்ஸ் வச்சு கொடுத்து அவர் பொண்ணை படிக்க வச்சிருக்கோம். சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து போடுற ட்ரெஸ் வரைக்கும் எல்லாமே எங்களால வந்தது. அதனால நன்றியே இல்லாம என்கிட்டே மோதுறாரு. சாப்பாட்டுல உப்பு போட்டு தானே சாப்பிடுறாரு. நன்றி மறந்து என்கிட்டே தப்பா நடந்துக்கிறது தப்புன்னு தெரியாது. அந்த ஆள் சாகிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட போய் கேளுங்க, நன்றி மறக்கிறது தப்பு இல்லையான்னு. இப்படி எல்லாம் பேச உனக்கு வெக்கமா இல்ல? செஞ்ச உதவியை சொல்லி காட்டுறதை விட அசிங்கம் வேற எதுவுமே கிடையாது. இதுக்கு நீ அதை பண்ணாமலே இருந்திருக்கலாம். உண்மையான மனசோட உதவி பண்ணா யாருமே அதை சொல்லி காட்ட மாட்டாங்க. ஆனா சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் நீ சொல்லி காட்டுற. அதுக்காக நீ கூச்சப்படல, வெக்கப்படல. நீ மட்டுமா அவங்களுக்கு உதவி பண்ண? அவங்க தானே பண்ணிருக்காங்க. அத பத்தி பேசவே மாட்டேங்கிற. பேசுடா, அத பத்தி பேசு. தீபாவை படிக்க வச்சோம், டிராவல்ஸ் ஆரம்பிச்சு கொடுத்தோம், உயிரை காப்பாத்தணும், அதை மட்டும் சொல்லிட்டு இருக்க. உங்க அப்பாவோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக தீபா தான் வாழ்க்கையே பணைய வச்சா. அதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அதையே சொல்ல மாட்டேங்கிற. உன் அப்பா இறந்தப்போ உறவுக்காரவங்க எல்லாம் உன் பரப்ப சொல்லி காட்டி அசிங்கப்படுத்தி ஒதுக்கி வச்சாங்கல்ல. அப்போ உனக்கு பக்கபலமா இருந்தது யாரு? தீபாவும் அவளோட குடும்பமும். அதையே சொல்ல மாட்டேங்கிற. அரசாங்கம் சொத்தெல்லாம் ஜப்தி பண்ணி வீட்டுக்கு சீல் வச்சாங்கல்ல. அப்ப போக இடம் இல்லாம அனாதே நின்னு. அப்போ உனக்கு ஆதரவு அளிச்சது யாரு? அடைக்கலம் கொடுத்தது யாரு? தீபாவும் அவ குடும்பமும். அதையே மறந்துட்ட? உன்னை விட அவங்க தான் அதிகமா பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு நாளும் சொல்லி காட்டல. நீ தான் அருவ இருக்கிற அளவுக்கு அடிக்கடி சொல்லி காட்டுற. இது உன் பலமா நினைக்காத. நீ ஒரு கோழை. பண்ண தப்ப மறைக்க நினைக்கிற. அப்படியே பார்த்தாலும் அவங்களுக்கு உதவி பண்ணது நீ இல்லடா, உங்க அப்பா. அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷனுக்கு நீ போய் மகனா பிறந்திருக்கியே. அவர் மட்டும் உயிரோட இருந்திருந்தா உன்னை பெத்ததுக்கே அசிங்கப்பட்டு இருப்பாரு. போது நிறுத்துறீங்களா? ஏன் வீட்டுக்கு வந்து என்னைய தப்பா பேசுறீங்க? என்ன பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? என்ன தம்பியா இல்ல நீங்களா? அப்புறம் எதுக்கு வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? அவரோட திங்ஸ் வச்சு வெளில போங்க. கெட் அவுட். வேணா பிரபாகர், பணம் இருக்கிற திமிர்ல மேலும் மேலும் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காத. முதல்ல அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேளு. நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? சுத்தால் அது நடக்காது. பிரபாகர், முதல்ல பண்ணது தப்புன்னு ஒத்துக்கோ. மன்னிப்பு கேளு. ஐ அம் வெரி சாரி. மன்னிப்பு கேட்பேன்னு கனவுல கூட நினைக்காதீங்க. பிரபாகர், இங்க பாருங்க, அன்னெசரியா பேசி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. பேக் வச்சு கிளம்புங்க. நான் ஏன்டா கிளம்பணும்? இது என்ன உன்னோடதா? அவளோடது. அவ படிப்பு சம்பந்தப்பட்டது. இதை எடுத்துட்டு போறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன் கூடாதுங்கற? ஏன் இதுக்கெல்லாம் கேட்காதீங்க. என்னோட பெர்மிஷன் இல்லாம வீட்டுக்குள்ள வந்ததே தப்பு. அதை கூட பொறுத்துப்பேன். ஆனா அதை எடுத்துட்டு போக நான் விட மாட்டேன். முடியாதுன்னா என்னடா பண்ணுவ? முடியாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? நீங்க அடம் பிடிக்கிறத பார்த்தா எனக்கு என்ன டவுட்டா இருக்கு. பேக்ல என்ன இருக்கு? இப்படி கேட்டா என்னடா அர்த்தம்? பேக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு எப்படி தெரியும்? அது ட்ரெஸ்ஸா இருக்கலாம், நோட்டா இருக்கலாம், வீட்ல இருக்கிற என்னோட ஜுவல்ஸா கூட இருக்கலாம். எனக்கே தெரியுமா, அதை கூட எடுத்துட்டு போலாம்ல. அடிச்சி வாய் மூடு. உன் சொத்து காசுபடுறதுக்கு நானே ஈன பிறவின்னு நடிச்சியா? பாருடா, என்ன பார்த்தா உனக்கு திருடியே தெரியுதா? உன் அம்மாவோட ஜுவல்ஸ பாதி எடுத்துக்கன்னு சொன்னப்ப நான் வேண்டான்னு சொன்னேன். அவங்களோட பாவத்துல பங்கெடுத்துக்க மாட்டேன்னு தூக்கி எறிஞ்ச. என்னைய சந்தேகப்படுறியா நீ? அப்ப வேணாம்னு சொல்லிருக்கலாம். இப்ப அது மூலமா ஒரு இன்கம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா? அது மட்டும் பாவம் இல்லையா? யார அனுபவிக்கிறாங்க? உன் அம்மாவோட ஜுவல்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. நீங்க வேணா பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனா தமிழ் அதை நல்லாவே பார்த்திருக்காரு. உங்களோட ஷேர் அவர் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு.
அதுல வர இன்கம் தான் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. என்னடா வளர்ற? ஜுவல்ஸ வாங்கி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரா? எஸ், டவுட் இருந்தா அவர்கிட்ட போய் கேளுங்க. இல்ல, நீ போய் சொல்ற. நான் ஏன் போய் சொல்லணும்? எனக்கு தெரியாம இப்படி ஒரு காரியத்தை அவர் பண்ணிருக்கவே மாட்டாரு. நீங்க நம்புனாலும் நம்பாட்டியும் அதான் உண்மை. ஜுவல்ஸ நீங்க வாங்கினா உங்க ஹஸ்பண்ட் வாங்கினானே, எல்லாம் ஒண்ணுதானே? வேணாண்டா, அபாண்டமா அவர் மேல பழி போட்டு பேசாத. என்ன மீறி எனக்கு தெரியாம அவர் வாங்கிருக்கவே மாட்டாரு. அத வாங்கினது உண்மைன்ற இல்ல நடமுடிக்கிறீங்க? அவர் வாங்கினது உண்மையிலே உங்களுக்கு தெரியாதா இல்ல தெரியாம நடிக்கிறீங்களா? போதும், நிறுத்துடா. இப்ப கூட உன் பேச்சுல எனக்கு நம்பிக்கையே கிடையாது. அவர் நிச்சயம் இப்படி பண்ணிருக்கவே மாட்டாரு. ஆனாலும் நீ சொன்னேன்னு போய் நான் அவர்கிட்ட கேட்பேன். நீ சொன்னது மட்டும் பொய்ன்னு தெரிஞ்சது, உன்னை தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்னே போட்டுருவேன். தம்பி, அவங்க பேக் எடுத்துட்டு போறாங்க. பரவாயில்ல விடுங்க. ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துக்க போறாங்க. வீட்டுல ஜுவல்ஸ் இல்ல, எப்படி எடுப்பாங்க? என்ன மிரட்டணும்னு பார்த்தாங்க, அதான் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். அவங்களுக்கு இதுவே போதும். உண்மைதான் தம்பி, அவளுக்கு இதெல்லாம் தேவைதான். எந்த நகையை வேண்டான்னு சொன்னாலும் அதாலேயே புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வரப்போகுது. வரட்டும் தம்பி, அப்பதான் அவளோட ஆணவம் அடங்கும். மோகன், கை கழுவிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சாப்பாடெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ என்ன முடிவு பண்ணிருக்க சொல்லு. ஆ, எதை பத்தி கேக்குற? என்ன இங்க என்ன நடந்துச்சு, நான் என்ன கேக்குறேன்னு உனக்கு உண்மையாவே புரியல? உன் தங்கச்சி என்ன அவமானப்படுத்திருக்கா? என்ன பண்ணலாம் நீ தான் முடிவு பண்ணணும். நேத்தே முடிவு பண்ணு நான் உன்கிட்ட சொன்னல. மோகன், இவ தெரியாம தப்பு பண்ணிட்டா. அதுக்காக இவளை என்ன பண்ணலாங்கிற? வேணுங்கிற அளவுக்கு இவளை ஏற்கனவே அடிச்சிட்டேன். அந்த வலியே இவளால தாங்கிக்க முடியல. இதுக்கு மேலேயே இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கற? இந்த பார், நீ இவள அடி இல்ல கொல்லு, அத பத்தில எனக்கு கவலையே கிடையாது. இனிமே இவ இந்த வீட்ல இருக்கலாமா வேணாமான்னு இன்னைக்கு எனக்கு முடிவு தெரிஞ்சாகணும். மோகன், உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இவ மேல கோவப்படாத. சின்ன பொண்ணு மோகன். ரேவதி வந்து கூப்பிட்டதும் என்ன பண்றதுன்னு தெரியாம போயிட்டா. அதுவும் இல்லாம அவ மாமனார் மாமியார் கம்பல் பண்ணிருக்காங்க. அவங்க வர சொன்னா இவ போயிடுவாளா? தப்புதான் மோகன், போயிருக்க கூடாது. இனிமே இப்படி எல்லாம் நடக்காத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். ஏதோ அறியாத பொண்ணு தெரியாம பண்ணிட்டா, இன்னும் ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுடலாமே. அறியாத பொண்ணு தெரியாம செஞ்சான்னு சும்மா கதெல்லாம் விடாத. இவன குழந்தையா? பண்றது தப்புன்னு இவளுக்கு தெரியாத? முதல்ல கேட்டப்ப நான் கோயிலுக்கு போனேன், தூங்கிட்டேன், அதனால லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னா. அதுக்கப்புறம் பணத்தை பத்தி விசாரிச்சப்பவும் அங்க போனதை பத்தி சொல்லவே இல்ல. செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு எவ்வளவு பொய், எவ்வளவு நாடகம். இந்த வயசுல இவ்வளவு பொய் சொல்றானா? இவ அறியாத பொண்ணுன்னு யார் ஒத்துப்பாங்க? அவங்கள பாக்குறது, அவங்க கூட பேசுறது, அவங்க வீட்டுக்கு போறது தப்புன்னு இவளுக்கு தெரியாது. அங்க போனா யாருக்கு அவமானம்? எனக்கு தானே அவமானம். எல்லாம் தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கு போயிருக்கானா? என்னை பத்தி இவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? என்னை பத்தி ஒண்ணு இவளுக்கு கவலை இல்ல. இவளுக்கு இவளோட அக்கா வேணும், அதான். அப்படித்தானே? ஐயோ இல்ல மோகன், அப்படிலாம் இல்ல. என்ன அப்படிலாம் இல்ல? கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது. நான் அசிங்கப்படுறதையோ அவமானப்படுறதையோ இவ பெருசா நினைக்கல. ஆனா அத மாதிரி நின்னவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பாத்துக்கிட்டேனே, அந்த நன்றி கொஞ்சமாவது இருக்கா இவளுக்கு? ஐயோ, புதுசா ஒரு மாமன்காரன் கிடைச்சான உடனே என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. இவ வயசுக்கு வந்தப்ப நான் தான் கடன் வாங்கி சடங்கு செஞ்சேன். அந்த கடனை கூட இன்னும் அடைக்கல. ஆனா அந்த நன்றியாவது இருக்கா அவளுக்கு? ரேவதி கூப்பிட்டானா அவ வீட்டுக்கு போயிட்டு காசு வேற வாங்கிட்டு வந்திருக்கா. அப்ப என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கா? நான் என்ன பிச்சைக்காரனா? ஒரு தடவை அங்க போய் காசு வாங்கிட்டு வந்துட்டால, இனிமே தினமும் போவா, அடிக்கடி போவா. இவளுக்கு காசு தான் முக்கியம். மோகன், என்ன பத்தியோ என் கௌரவத்தை பத்தியோ யோசிக்கவே மாட்டா. என்ன மதிக்காத, என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காத இவெல்லாம் இங்க இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அனுப்பிடு. அனுப்புனா எங்க மோகன் அனுப்புறது? எங்கேயோ போட்டோம். அத பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. ஆனா இனிமே இவ இங்க இருக்க கூடாது. பேக்கப் பண்ணி அனுப்பு. ஏய் மோகன், என்ன பேசுற நீ? நம்மள விட்டா இவளுக்குன்னு வேற யாரு இருக்கா? ஏன் ரேவதி இருக்கால, அவளோட புருஷன் இருக்கால, அங்க போய் இருக்கட்டும். மோகன், கோவத்துல நீ என்னென்னமோ பேசுற. இல்ல, நான் தெளிவா தான் பேசுறேன். அவங்க தான் முக்கியம். அங்க போனால அங்கே போய் இருக்கட்டும். நீ நடக்காத உன்னை பத்தி பேசுற ஏன் மோகன். நடக்காது? ஏன் நடக்காது? நடக்கும். அங்க இல்லனா வேற எங்கயாவது போய் இருக்கட்டும். ஆனா இங்க மட்டும் இருக்கவே கூடாது.
மோகன் கோவப்படாத, கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாரு. இவளை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிற வரைக்கும் பாத்துக்கலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்தோம். இவளும் நம்மள நம்பி தானே வந்திருக்கா. இப்ப திடீர்னு வெளியே போக சொன்னா எங்க போவா? ஏன் எங்க போயிருப்பானு அவளையே கேளு, என்ன ஏன் கேக்குற? இதெல்லாம் தப்பு மோகன். ஒரு அறியாத பொண்ணை இப்படிலாம் சித்திரவதை படுத்தவே கூடாது. எல்லாத்துக்கும் மேல இவளை பாத்துக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அது உன்னோட பிரச்சனை. இவளை நான் எதுக்கு பாத்துக்கணும்? இவளை பாத்துக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா?